தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 12. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த தவக்காலம் உண்மையிலேயே பயனுள்ளதாக, அர்த்தமுள்ளதாக, இறை அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக, இழந்து போன ஆசீர்வாதம் நாம் மீண்டும் பெற்று தரக்கூடியதாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம். அதற்காக திருச்சே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற இறை வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, நோன்பு இருப்பது, இவையெல்லாம் வெளி அடையாளங்களாக இருந்தாலும் இவற்றோடு கூட நின்றுவிடக்கூடாது. மாறாக இந்த செயல்பாடுகள் வழியாக நம்முடைய எண்ணத்திலே தூய்மை இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சிலே நேர்மை இருக்க வேண்டும், நம்முடைய செயல்களிலே பிறர் அன்பு வெளிப்பட வேண்டும். இத்தகைய வாழ்வு வாழ்கின்ற பொழுது மட்டுமே இறைவன் எதிர்பார்க்கின்ற அவருடைய முறையீடு நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இந்த தவக்காலம் நமக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, இதற்கு தேவையானது உளமாற்றமும் மனமாற்றமும். நம் மனம் ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும், ஆண்டோடைய அன்பில் லயக்க வேண்டும். ஆனால் பெரும்பான்மையான சமயங்களிலே அன்று வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை போலவோ, இயேசு வாழ்ந்த பொழுது இருந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்களைப் போலவோ நம்முடைய வாழ்வும் அமைந்து கொண்டிருக்கின்றது. போலியான வழிபாடு. நான் நம்புகின்ற விசுவாசத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதைத்தான் யாக்கோபு சொல்லுவார், செயலில் காட்டப்படாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லுவார். நான் ஆண்டவரை தேடி வருகிறேன் என்பதை என்னுடைய வாழ்வு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அன்று வாழ்ந்த மக்கள் போலியான ஒரு வழிபாடை செய்பவர்களாக இருந்தார்கள். அவருடைய உள்ளம் இறைவனை தேடவில்லை. நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்து இருக்கலாம், இறுதியாக ஒரு பழி ஒப்பு கொடுத்தாலோ அல்லது சிறு மந்திரங்களை சொன்னாலோ என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே போல்தான் இயேசு வாழ்ந்த காலத்திலே அவர்கள் வழிபாடுகளை, அதாவது ஆன்மீக செய்ததாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். குஞ்சங்களை பெரிதாக்கி கொண்டார்கள். பட்டயங்களை தன் நெற்றியிலே எல்லோரும் பார்க்கும் விதத்தில் அணிந்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் பார்க்கும் விதத்தில் ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் பிறர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த செயல்களை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த இரண்டு நிலைகளையும் கடவுள் சாடுவதாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசல்களை பார்க்கின்ற பொழுது எசேயா அழகாக சொல்லுகின்றார், அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த போலியான வழிபாடு முறை எப்படி இருந்தது என்று சொல்லி. ஆடு மாடுகளை கணக்கில்லாமல் பலியிட்டார்கள். அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது பலிபீடத்தின் மீதும் மக்கள் மீதும். அவருடைய அந்த ஆடு மாடு சதைகள் எரிக்கப்பட்டன. தூபம் புகை எழுப்பப்பட்டது. அமாவாசை ஓய்வு நாள் அன்று சிறப்பான பிரார்த்தனைகளை நடத்தினார்கள். அதே வேளையிலே பல பாதகமான செயல்களை, அநீதமான செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியெல்லாம் செய்துவிட்டு கோயிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறை காணிக்கை செலுத்தி விட்டாலோ, கோயில் பணத்தை கொடுத்து விட்டாலோ, சிறு சிறு மந்திரங்கள் வழியாக, ஜபங்கள் வழியாக தன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது எசேயா 1:14-15 சொல்கின்றார், உங்களுடைய ஜெபங்கள் எனக்கு அருவருப்பை தருகின்றன, உங்களுடைய பலிகள் எனக்கு அருவருப்பை தருகின்றன. நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கையோ, நீங்கள் பலியிடுகின்ற பலிபொருளோ எனக்கு ஒரு விருப்பத்தை தரவில்லை என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் கடவுளுடைய முறையீடு என்ன? இதோ உன்னுடைய பாவங்கள் செந்தூரம் போல கரைபடிந்து கிடந்தாலும் அதை நான் தூய பனி போல வெண்மையாக்குவேன். இரத்த கரைபடிந்து கிடந்தாலும் அதை நான் உறைபனி போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். கடவுள் முறையிடுகிறார். எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த மாற்றங்கள் என்ன என்பதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். முதலாவதாக கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுப்பது, அவர் சொல்வதை, ஆண்டவர் சொல்வதை கேட்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்வது என்ன? உங்களை கழுவி தூய்மையாக்குங்கள், உங்களுடைய தீச்செயல்களை என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள், தீமை செய்வதை விட்டு விடுங்கள், நன்மை செய்வதை கற்றுக்கொள்ளுங்கள்,
உதவி செய்யுங்கள். தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள். தற்புகழ்ச்சியை தற்பெருமையை நாடாதவர்களாக இருங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் தாழ்ச்சியோடு எளியவர்களாக, அன்பு செய்பவர்களாக, நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு புது வாழ்வை நோக்கி திரும்பி வருபவர்களாக வாழ அழைப்பை விடுக்கின்றார். இப்படி நாம் வாழ முற்படுகின்ற பொழுது கடவுளுடைய அருட்கரம் நம்மோடு இருக்கும். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு கரைபடிந்திருந்தாலும், எவ்வளவு சுமையுள்ளதாக இருந்தாலும், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தால் எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மையாக்குவார். 1 யோவான் 1:7 படிப்பதை போல இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மையாக்கும். ஏனெனில் நம் பாவங்களுக்கு பரிகாரமாக, நம் பாவங்களுக்கு விலையாக இயேசு தன்னுடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தையும் தன்னுடைய உயிரையும் காணிக்கையாக கொடுத்திருக்கின்றார். இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய பாடுகளின் வழியாக வந்த மீட்பினாலும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழுவி தூய்மையாக்கப்படும். செந்தூரம் போல கரைபடிந்த பாவங்களை, நம்முடைய மாசுபடிந்த வாழ்வை இயேசு தூயவனி போல வெண்மையுள்ளதாக மாற்றுவார். தூய் இதயமாக நம்மை மாற்றி போடுவார். அப்படி என்றால் அதற்கு தேவையானது என்ன? தாழ்ச்சி. இன்றைய நற்செய்தியே சொல்வதை போல அன்றிருந்த பரிசேயர்கள் மறை அறிஞர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம். அவர்கள் அகந்தையோடு இருந்தார்கள், ஆணவம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் செய்தது என்ன? வாசக பட்டைகளை தன்னை பெரிதாக்கி கொண்டார்கள் என்று சொல்லப்படுது. பட்டயம் என்பது திருச்சட்டங்கள் அடங்கி இருக்கின்ற ஒரு சிறு சுருளேடு. அதை என்ன பண்ணுவார்கள்? தன்னுடைய நெற்றியிலும் தன்னுடைய கைகளிலும் கட்டிக்கொள்வார்கள். இதை இணைச்சட்ட நூல் 6:7 சொல்லப்பட்டிருக்கின்றது. எதற்காக? ஒவ்வொரு முறை அந்த திருச்சட்டத்தை பார்க்கின்ற பொழுது அந்த சட்டத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காக அது அவருடைய ஒரு வழிமுறையாக இருந்தது. அதே போல குஞ்சங்களை பெரிதாக்கி சொல்லும் பொழுது மேலுடையின் மீது தொங்கப்படுகின்ற அந்த 4 மூலைகளில் தொங்க விடப்படுகின்ற ஒரு வகையான ஒரு துணியாக இருக்கின்றது. இது எதை சொல்கின்றதால் அவர்கள் இறை சட்டங்களை முழுமையாக கடைபிடிப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பிறருக்கு எடுத்து காட்டுவதற்காக. பரிசேயர்களும் சதுசேயர்களும் அறிஞர்களும் இந்த பட்டைகளை பெரிதாக்கினார்கள், குஞ்சங்களை பெரிதாக்கினார்கள், முதன்மையான இடங்களை தேடினார்கள், சந்தையில் இருந்து ஜெபித்தார்கள். இதெல்லாம் பிறர் தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தாழ்ச்சி இல்லை, தற்பெருமை இருந்தது. எனவேதான் இயேசுவால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். தாழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது இயேசு நமக்கு வழியை கற்றுக் கொண்டிருக்கிறாரே. பிலிப்பியர் புத்தகம் 2:7 கடவுள் தன்மையில் விளங்கியவர் அதை இறுக பற்றி கொண்டிருக்காமல் தன்னையே தாழ்த்தி கொண்டார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. மார்க்கு புத்தகம் 10:45 நாம் பார்க்கின்ற பொழுது மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய பாவங்களுக்கு பலியாக தன் உயிரை கொடுக்கும் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. யோவான் புத்தகம் 13:2 வசனங்களை படிக்கின்ற பொழுது ஆசிரியர் குருவுமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவி என்று சொல்லி முன்மாதிரியை காட்டிச் சென்றிருக்கின்றார். இயேசுவிடம் காணப்பட்ட தாழ்ச்சி நம்ம இருக்கின்ற பொழுது பேதுரு சொல்வார் அல்லவா, 5ஆம் அதிகாரத்தில் கடவுளுடைய வல்லமையான கரத்திலே உங்களை தாழ்த்துங்கள், அவர் தக்க நேரத்தில் உங்களை உயர்த்துவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் லூக்கா புத்தகம் 1 அன்னை மரியாள் பாடுவார், தாழ் நிலையில் இருந்த இந்த அடிமையை கடைக்க நோக்கினார் என்று சொன்னார். அதே போல கடவுளும் நம்மை மேன்மைப்படுத்த உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆகவே நாம் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட வேண்டுமெனில், இந்த நாட்களிலே இறைவன் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டுமெனில், இறைவன் விரும்புவதை நாம் செயல்படுத்த வேண்டுமெனில் நமக்கு தேவையான தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சி என்கிற வரத்தை பெற்றுக் கொள்கின்ற பொழுது நாம் ஆண்டவருக்கும் அகந்தையுள்ளவர்களாக அல்ல, மாறாக நம்மையே தாழ்த்தி ஆண்டவர் கரங்களை அர்ப்பணிப்பவர்களாக இருப்போம். இத்தகைய அருளுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இதோ நம்மிடம் இருக்கின்ற போலியான வழிபாடுகளை, வெளிவேடமான வழிபாடுகளை அகற்றிவிட்டு இறை முறையீடு கேட்டார் போல நம் பாவங்களை தாழ்ச்சியோடு அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்களாக இறை உறவிலே வாழ முற்படுவோம். இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக, பயனுள்ளதாக மாற்றுவோம். இன்றே கடவுள் கொடுத்த நாள், இதுவே மீட்பின் நாள். ஆகவே இந்த நாளை பயன்படுத்தி ஆசியை பெற்றுக்கொண்ட மக்களாயிருப்போம். கடவுள் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னை நேசிக்கின்றாயா? என்னை